பார்த்து மண்டை பத்திரம் ஹீட் ஆனா உண்டா குத்துரும். அதாவது உஷாரா இருந்துக்க, தாத்தா வந்து டென்ஷன் ஆயிட்டாருன்னா ஓ உததான் வாங்கணும். சரி பிக்ஸ் வந்து கூட டக்ஸா விளாடும். பெரியவர் வந்துட்டாருன்னா ஃபுல்லா டக்ஸ் தான், தக் மோட் தான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டா ஊரை வித்துரும். அதாவது இந்த மாரி நம்ம வந்து இதை கேட்காமயே நம்ம விட்டுட்டு இருந்தோம்னா, இதுமாரி பண்றவங்க எல்லாரும், அநியாயம் பண்றவங்க எல்லாருமே நம்மள ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. ஊரே வித்துட்டு போயிடுவாங்க நாளைக்கு. நம்மளுக்கு எதுவுமே இருக்காது. அவங்க கிட்டலாம் போயிட்டு பேரை சொல்லுது, சசானாபதின்ற பேரை சொல்லு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டா ஊரை வித்துரும், சேனானா தானா செத்துரும் அப்படின்ற மாதிரி எழுதிருந்தோம். அவரோட பேர் அது வந்து சவுண்டிங்காக கொஞ்சம் பேரை சொன்னா தானா செத்துருன்ற மாதிரி மாத்திருப்பாங்க நீ. ஓ அப்படி மாதிரி இருந்தா அது அதனால அவர் பேர் நீங்க சொன்னா தப்பு பண்றவங்க கிட்ட அவங்க வந்து தானா செத்துருவாங்க. ட்ரக்ஸ் வச்ச மாரி அவங்களுக்கு வந்து லெக்ஸ் எல்லாம் வந்து அவங்க வெல வெளுத்து போயிடுவாங்க, கல்கழுத்து போயிடணும். அந்த மாரி வந்து அவங்க வந்து ஆயிடுவாங்க. தப்பு பண்றவங்களாம் அந்த அந்த மோடுக்கு போயிடுவாங்க அப்படின்னு. இது பொதுவா கிட்டத்தட்ட அந்த காலத்து செய்யுளுக்கு பொழிப்புரை எழுதுற மாதிரி எழுத வேண்டியது இல்லையா? இது என்னன்னா தப்பு பண்றவங்கள கேட்க ஒருத்தர் வராரு. அவர் வந்தாருன்னா நீங்க எல்லாமே காலின்றதை வந்து மென்ஷன் பண்ணி தான் எல்லாமே. இந்த பாட்டோட இதுவே அதுதான்.